காய்ஸ் ஃபைனலா ஆர்சிபி 2026ஓட சாம்பியன் ஆகிறாங்க. இந்த மேட்ச்ல அவங்களுக்கு என்னென்ன பாசிட்டிவ் இதை பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம் காய்ஸ். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வேணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். ஃபர்ஸ்ட் பவுலிங்ல இருந்தே போயிடலாம். புவனேஸ்வர் குமார் இவரை பத்தி என்ன காய்ஸ் சொல்றது. இவருக்கு வந்து ஏஜ் ஆயிடுத்து, பழைய புவி மாரி போட மாட்டாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுங்கிறாங்க காய்ஸ். ஆர்சிபி கப் அடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே புவனேஸ்வர் குமார் தான். அது எப்படி காய்ஸ் ஒரே லைன்ல ஒரே லென்த்ல தொடர்ந்து 3 and 4 பால்ஸ் போட முடியும்? உண்மையிலேயே சாம்பியன் காய்ஸ் இவரு. அப்புறம் ஏசுல்வுட் எல்லாருமே கான்ட்ரிபியூட். ஆர்சிபிக்கு வந்து கப் அடிக்கிறதுக்கு வந்து ஒருத்தன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதுல முக்கியமான பிளேயர் தான் கிங் கோலி. என்னமா ஆடுறாரு காய்ஸ் பேட்டிங். அதுவும் ஒரு ப்ரெஷரான கேமு. ஃபைனல்ஸ் 42 பாலுக்கு 75 மேட்சை முடிச்சு கொடுத்து தாங்க போனாரு. அதுவும் பேக் டு பேக் இயர்ஸ் ஃபைனலு, பேக் டு பேக் இயர்ஸ் கப்புலாம் சாதாரண விஷயம் இல்லை காய்ஸ். லெஜெண்டரி டீமான சிஎஸ்கே எம்ஏல மட்டும்தான் அது பண்ண முடிஞ்சது. இப்போ ஆர்சிபியில் வந்து பட்டிதார் கேப்டன்சியில் ஜாயின்ட் ஆகிறாங்க. உங்கள் டீமில் வந்து டாப் 3 தான் ஹெவியாகுது. ஒரு கேப்டனாக வந்து நீ தான் நின்று முடிச்சு கொடுக்கணும். ஒரு கேப்டனாக வந்து நீ தான் ஸ்டெப் அப் பண்ணணும். ஆனால் நீயே அவுட் ஆகிட்டேப்பா அப்படி தான் கேட்டுக்கிறாங்க எல்லாரும் சோஷியல் மீடியாவில். சேப்பா கிரௌட சைலன்ஸ் பண்ணாரு. ஆனால் அகமதாபாத்னாலே கில்லு தான். கில்லு கன்ஃபார்ம் கிடையாது. நீங்கள் வேற எங்கன்னா சொல்லுங்க, ஆர்சிபி ஜெயிச்சிருவாங்க வேற எதனா வென்யூவில். ஆனால் இது வந்து அகமதாபாத் ஜிடி தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காய்ஸ். ஆனால் என்னதான் இருந்தாலும் ஈசாலா கப் நம்புது காய்ஸ். பேக் டு பேக் செகண்ட் டைட்டில், மாஸ் கம்பேக். 17 இயர்ஸா கப் இல்லாமல் 18 19 தொடர்ந்து 2 வருஷம் கப் அடிக்கலாம் சாதாரண விஷயம் இல்ல காய்ஸ். ஆர்சிபி வெல்டன். அவ்வளவுதான் காய்ஸ் இந்த வீடியோ. ஆர்சிபி கப் அடிச்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்றீங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். பாய் காய்ஸ்.